Hello friends, welcome to Learners Forum. Control systemல நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற டாபிக் compensator and controller. ஸோ ஃபர்ஸ்ட் compensator and controllerக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ compensator அப்படிங்கிறது வந்து இட் காம்பன்சேட்ஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம். ஸோ காம்பன்சேட்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமோட ரெஸ்பான்ஸை வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் காம்பன்சேட்டரோட ரோல். அண்ட் அதே மாதிரி கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஸ்டமோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணி அதாவது மேனேஜ் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது தான் வந்து கண்ட்ரோலர். ஸோ பேசிக்காக காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே இதுதான். சிஸ்டமோட ரெஸ்பான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறத வந்து நம்ம காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிஸ்டம் பிஹேவியரை மேனேஜ் பண்ணி கொடுக்கறது வந்து கண்ட்ரோலருடைய ரோல். இப்போ நம்ம காம்பன்சேட்டர்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு காம்பன்சேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம்லேயுமே நமக்கு மேஜராக தேவைப்படுற ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து எரர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும், அதாவது சிஸ்டமுடைய அக்யூரசி வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். செகண்ட் வந்து சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் நமக்கு குட் டேம்பிங் வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கணும். ஸோ இந்த மூணு ரெக்வயர்மெண்ட்ஸையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக கெயின் அப்படிங்கிற இந்த பராமீட்டர் தான் நம்ம வேரி பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு ரெக்வயர்மெண்ட்ஸையுமே நம்ம இந்த கெயின் வேல்யூவை வேரி பண்ணும்போது அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இதனுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெயின் வேல்யூவை நம்ம ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது சிஸ்டமுடைய டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிற சிஸ்டமை வந்து நம்ம திருப்பியும் ரீடிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீடிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அடிஷ்னலாக நம்ம வெளியில் அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸை வந்து இது கூட இந்த சிஸ்டம் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நமக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்க சிஸ்டம் அப்படின்னா இது கூட நம்ம இன்னொரு டிவைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம்க்கு தேவையான இந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் மீட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஆட் பண்ணக்கூடிய இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸ் அதாவது ரீடிசைன் பண்ணுற இந்த என்டையர் ப்ராசஸை தான் நம்ம காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பன்சேட்டரில் பேசிக்காக நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. லீட் காம்பன்சேட்டர், லேக் காம்பன்சேட்டர் அண்ட் லேக் லீட் காம்பன்சேட்டர். ஸோ இந்த ஒவ்வொரு காம்பன்சேட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலருக்கான டிஃப்ரென்ஸை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ காம்பன்சேட்டருக்கு நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன்னிங் ரேஸில் நம்ம 2 கேண்டிடேட் வந்து இங்கே ரன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து ஓடுறாங்க, இன்னொருத்தவங்களுடைய ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டில் இருக்கவங்கள விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடை நம்ம கம்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக இங்கே இவருக்கு நம்ம ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது இவருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீடை நம்ம கொடுக்கறதுக்கு இங்கே தேர்டாக எக்ஸ்டர்னலாக இங்கே ஒரு டிவைஸ் ஆட் பண்ணுறது தான் நம்ம காம்பன்சேட்டர் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே ஒருத்தர் ஸ்லோவாக ஓடுறாரு, இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. இந்த ஸ்லோவாக ஓடுறவரை கூட மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் பர்சனை நம்ம ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் நம்ம காம்பன்சேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இங்கே வந்து அதிகப்படுத்துகிறோம், இங்கே வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை அதிகப்படுத்துகிறதோ கம்மிப்படுத்துகிறதோ தான் வந்து இந்த காம்பன்சேட்டருடைய ஒர்க். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே சுச்சுவேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் ஒரு ட்ராக்ல இருக்காங்க, இன்னொரு பர்சன் இன்னொரு ட்ராக்ல இருக்காங்க. இவங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே தேர்டாக ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்கரேஜ் பண்ண இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்சன்ஸுடைய ஸ்பீடு வந்து நமக்கு வேரி ஆகும். ஸோ இங்கே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி சிஸ்டமை வந்து நமக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்குறாரு. இவங்களோட பிஹேவியரை நம்ம மேனேஜ் பண்ணுறதுனால இந்த ரோலில் இருக்கிற இந்த கோச் தான் நம்ம கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ எக்ஸாம்பிள் வச்சு இந்த காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாப்பிக்கை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ காம்பன்சேட்டரில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டைப் வந்து லீட் காம்பன்சேட்டர். பேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லீட். ஸோ லீட் அப்படிங்கும்போது நமக்கு காம்பன்சேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஜென்ரல் மீனிங்கே. ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, it is an electrical circuit that when provided with a sinusoidal input. அதாவது இப்போ ஒரு லீட் காம்பன்சேட்டர் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய இன்புட் சைனசாய்டல் இன்புட் நம்ம இங்கே ஒரு பக்கம் கொடுக்கும்போது இதனுடைய அவுட்புட்டும் நமக்கு சைனசாய்டலாக தான் கிடைக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்புட்டில் இருக்க ஃபேஸை விட இங்கே இருக்கிற ஃபேஸ் வந்து நமக்கு லீட் ஆகி கிடைக்கும், அதாவது அதிகப்படுத்தி கிடைக்கும். இதுதான் லீட் காம்பன்சேட்டருடைய ரோல். ஸோ இன்புட்டில் இருக்கிற சைனசாய்டல் இன்புட் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கிற இந்த சைனசாய்டல் அவுட்புட்டோடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரோலே. ஸோ இந்த லீட் நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ போல் அண்ட் அ டாமினேட்டிங் ஜீரோ. அதாவது ஒரு ஜீரோ ஆர் போலை வந்து நம்ம எப்போ டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, எஸ்பிளைனில் ஆரிஜினுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தான் வந்து போல் பக்கத்தில் இருக்கா இல்லை ஜீரோ பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அதை நம்ம டாமினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நம்மளுடைய எஸ்பிளைன் அப்படின்னா இங்கே ஆரிஜின் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் நமக்கு இங்கே ஜீரோ இருக்குது அப்படின்னா இதை தான் நம்ம டாமினேட்டிங் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் போல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம டாமினேட்டிங் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீட் காம்பன்சேட்டரில் இருக்கிற நெட்வொர்க் எப்போவுமே நமக்கு டாமினேட்டிங் ஜீரோவை தான் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லா போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் ஆஃப் எஸ்பிளைனில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது இந்த எஸ்பிளைனில் இதை தான் நம்ம ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த நெகட்டிவ் ஹாஃபில் தான் எந்த போல்ஸ் ஆர் ஜீரோஸ்னாலும் சரி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த லீட் நெட்வொர்க்குரிய டயக்ராம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் R1 அண்ட் C1 வந்து நமக்கு இங்கே parallel கனெக்ஷனில் இருக்கும். இன் சீரிஸ் காம்பினேஷன் வித் ரெசிஸ்டர் R2 அண்ட் இன்புட்டில் நமக்கு VI of t அப்படின்னு இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவில் வோல்டேஜ் வேல்யூ இருக்குது. அண்ட் அவுட்புட் டெர்மினல்ஸ்க்கு நடுவில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு V0 of t அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்குக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், which is nothing but the ratio of output to input. ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு V0 of t அப்படின்னு இருக்குது, இன்புட் வந்து VI of t. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ரேஷியோ வந்து நமக்கு V0 of t டிவைடட் பை VI of t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து டைம் டொமைனில். இதவே நம்ம எஸ் டொமைனில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு V0 of s டிவைடட் பை VI of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த அவுட்புட் வேல்யூ இன்புட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த நெட்வொர்க்கில் V0 of t அப்படிங்கிறது இந்த டெர்மினல்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம எடுக்கிறோம், which means நமக்கு V0 of tயோட வேல்யூ வந்து இந்த R2ஓட வேல்யூக்கு தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ V0 of sோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு R2. நெக்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து என்ன காம்பினேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம VI of s வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ R1 அண்ட் C1 நமக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பேரலில் இருக்கிறதுனால R1 பேரலல் வித் C1 அப்படின்னு நமக்கு இந்த சர்க்கியூட் வந்து கிடைக்கும். அது கூட சீரீஸில் நமக்கு R2 இருக்கிறதுனால ப்ளஸ் R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் இந்த ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் கனெக்ஷன் நமக்கு பேரலில் இருக்குது. ஸோ பேரலல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு R1 into 1 by SC1 divided by R1 plus 1 plus S into C1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1 R2 divided by R1 plus R2 அப்படிங்கிற ஃபார்முலா தான். இங்கே நமக்கு S டொமைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால 1 by S into C1 அப்படின்னு நமக்கு கெப்பாசிட்டர் வேல்யூ கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் R2 வேல்யூ நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ தேவையான V0 of Sம் கிடைச்சிருச்சு, VI of S அப்படின்றதும் கிடைச்சிருச்சு. இது ரெண்டையுமே நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ V0 of S டிவைடட் பை VI of Sோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R2 டிவைடட் பை R2 ப்ளஸ் இந்த கம்ப்ளீட் வேல்யூ ஆஃப் இன்புட் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஈக்குவேஷனே கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை R1 + R2 அப்படிங்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ V0 of s divided by Vi of s ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ நமக்கு ஸ்டாண்டர்டைஸ்டாக எப்படி கிடைக்கும் அப்படின்னா R2 into 1 plus s into R1 C1 divided by R1 plus R2 into 1 plus R2 divided by R1 plus R2 into s into C1 into R1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ R1 plus R2 டேர்ம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மில் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா R1 C1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம டைம் கான்ஸ்டன்ட் டவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி R2 டிவைடட் பை R1 + R2 அப்படிங்கிற இந்த டேர்மை வந்து ஆல்ஃபா, அதாவது அட்டனுவேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் V0 of s divided by Vi of s ஓட வேல்யூவாக நமக்கு இங்கே நமக்கு R2 divided by R1 plus R2 இருக்குது. ஸோ ஒரு ஆல்ஃபா கிடைக்கும் இன்ட்டு 1 plus s இன்ட்டு R1 into C1க்கு பதிலாக டவ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டினாமினேட்டரில் அதே மாதிரி இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு R1 C1க்கு பதிலாக டவ் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இதில் ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து இட் ரெஃபர்ஸ் டு அட்டனுவேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம் லீட் காம்பன்சேட்டரில் நமக்கு ஒரு டாமினேட்டிங் 0 அண்ட் போல் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு போல் அண்ட் இங்கே ஒரு 0 கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 நமக்கு இந்த வேல்யூவில் நமக்கு -1 டவ்வில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜின் பக்கத்தில் இருக்கிறதுனால இட் ரெஃபர்ஸ் டு டாமினேட்டிங் 0. அண்ட் அதே மாதிரி இன்னொரு போல் வந்து நமக்கு -1 ஆல்ஃபா இன்டூ டவ் அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் கிடைக்கும். அண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ இதுதான் லீட் காம்பன்சேட்டருடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். ஸோ இதை வந்து நம்ம போடி பிளாட் வச்சு ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது 1 டவ் அண்ட் 1 ஆல்ஃபா இன்டூ டவ் அப்படிங்கிற இந்த ஃப்ரீக்வன்சிஸில் நமக்கு இந்த மாதிரி ஸ்லோப் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பாஸ் ஃபில்டருக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ இந்த லீட் காம்பன்சேட்டர் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஹை பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் லீட் ஆங்கிள், அதாவது எந்த ஆங்கிளில் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் லீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் V0 of s divided by Vi of s என்ன அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஆல்ஃபா இன்ட்டு 1 plus s into டவ் டிவைடட் பை 1 plus ஆல்ஃபா இன்ட்டு டவ் இன்ட்டு s. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதலாம். அது எப்படின்னா s plus 1 டவ் டிவைடட் பை s plus 1 ஆல்ஃபா இன்ட்டு டவ் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் s is equal to j ஒமேகா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து நமக்கு தேவையான மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் வந்து கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus ஒமேகா ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus ஆல்ஃபா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் டவ் நமக்கு தேவையான மேக்னிடியூட் வேல்யூஸ் வந்து இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் ஆங்கிளுக்கு பார்க்கலாம். ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூ pi is equal to tan inverse of omega tau minus tan inverse of omega into alpha tau அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு ரெண்டு கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கும், ஒமேகா C1 அண்ட் ஒமேகா C2. இதில் ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா C1 is equal to 1 tau அப்படின்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி 1 ஆல்ஃபா இன்ட்டு டவ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எந்த பாயிண்டில் நமக்கு இந்த லீட் காம்பன்சேட்டர் வந்து மேக்ஸிமம் ஃபேஸ் லீட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா m is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கார்னர் ஃப்ரீக்வன்சிஸை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபேஸ் லீட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் இந்த ஒமேகா C1 அண்ட் ஒமேகா C2ஓட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 டவ் இன்ட்டு 1 ஆல்ஃபா இன்ட்டு டவ் அப்படின்னு கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்ட்டில் தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் ஆங்கிள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா sin pi m is equal to 1 minus alpha divided by 1 plus alpha அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்டில் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pi m and alpha.
ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய நமக்கு எம்சிக்யூஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த லீட் காம்பன்சேட்டரோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம டாமினன்ட் 0 இருக்கும் இந்த காம்பன்சேட்டரில் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த டாமினன்ட் 0வால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேம்பிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த டேம்பிங் இம்ப்ரூவ் ஆகும்போது நமக்கு அதுக்கு பேரலாக ஓவர்ஷூட்டும் கம்மியாகும், ரைஸ் அண்ட் செட்டிலிங் டைமும் வந்து கம்மியாகும். ஸோ இந்த கம்மியாகிற வேல்யூனால சிஸ்டமோட டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஓவராலாக இம்ப்ரூவ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லீட் நெட்வொர்க் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் ஃபேஸ் மார்ஜின் அண்ட் இட் கிவ்ஸ் அ ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா நமக்கு அதிகமாக தான் கொடுக்குது வேல்யூஸ் எல்லாமே. ஸோ ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இந்த நெட்வொர்க் மூலமாக கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் மேக்ஸிமைசஸ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் என்னுடைய அட்வான்டேஜஸ். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டேர்ம்லையுமே நமக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ ஆல்ஃபா அப்படின்னாலே அட்டெனுவேஷன் அப்படிங்கிறது தான் மீனிங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேவ் இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு இது அட்டெனுவேட் ஆகி நமக்கு ஒரு ஹாஃப் இல்லை பாதி தான் கிடைக்கும். ஸோ இந்த வேவ் வந்து நமக்கு இங்கே அட்டெனுவேட் ஆகி கிடைக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ். காம்பன்சேட்டரோட டைப்ஸில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது லேக் காம்பன்சேட்டர். ஸோ ஜென்ரலாகவே இந்த காம்பன்சேட்டரோட ரோல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை கூட ஸ்டேபிளாக மாற்றக்கூடிய வேலை தான் இந்த காம்பன்சேட்டருடையது. ஸோ இதில் நம்ம லீட் காம்பன்சேட்டர் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதில் நெக்ஸ்ட் டைப்பாக நம்ம இப்போ லேக் காம்பன்சேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ லேக் காம்பன்சேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சைனசாய்டல் இன்புட் நம்ம ஒரு சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டும் சைனசாய்டலில் தான் கிடைக்கும். ஆனால் என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட்டுடைய ஃபேஸ் வந்து நமக்கு அவுட்புட்டோட விட கம்பேர் பண்ணும்போது நமக்கு லேகாக கிடைக்கும், அதாவது டிலேடாக கிடைக்கும். ஸோ இதுதான் லேக் காம்பன்சேட்டருடைய ஜென்ரல் ரோலே. ஸோ இந்த லேக் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு அவுட்புட் சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸ் R2 அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் C வந்து சீரீஸ் கனெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் லேக் நெட்வொர்க்குடைய ஸ்ட்ரக்சர். அண்ட் இங்கே நமக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து இந்த மாதிரி சீரீஸ் காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ லீட் காம்பன்சேட்டர்ல பார்த்த மாதிரியே இதுல நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அவுட்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா B0 of t. ஸோ இந்த பிரான்ச் வழியாக தான் நம்ம அவுட்புட்டை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால R2 plus 1 by C into S அப்படின்னு நமக்கு S டொமைன்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா காம்பனன்ட்ஸையுமே நம்ம சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால R1 plus R2 and C அகைன் சீரீஸ் கனெக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ R2 plus 1 by C into S அப்படின்னு நமக்கு இன்புட் கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா V0 of S divided by Vi of S is equal to, இங்கே கிடைச்சிருக்க இந்த ரெண்டு வேல்யூஸை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ R2 plus 1 by S into C divided by R1 plus R2 plus 1 by S into C அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம லீட் காம்பன்சேட்டருக்கு எப்படி டிரைவ் பண்ணோமோ அதே மாதிரி இதையுமே நம்ம ஸ்டாண்டர்டைஸாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு 1 by beta into S plus 1 by tau and denominatorல S plus 1 by beta into tau அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த கான்ஸ்டன்ட்ஸ் பீட்டா அண்ட் tau எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா tau is equal to R2 into C அப்படின்னு கிடைக்கும். and beta is equal to R1 plus R2 divided by R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோலே நமக்கு தெரியும் இப்போ பீட்டாவோட வேல்யூ வந்து it should be greater than 1 அப்படின்னு. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் லேக் காம்பன்சேட்டருக்கு. இப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன்ல பிளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த லேக் காம்பன்சேட்டர்ல நமக்கு டாமினேட்டிங் போல் கிடைக்குதா ஜீரோ கிடைக்குதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்டா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரிஜினுக்கு பக்கத்துல நமக்கு இங்கே ஒரு போல் கிடைச்சிருக்கு -1 by beta tau அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்ல. அண்ட் அதே மாதிரி -1 by tauல நமக்கு ஒரு ஜீரோ கிடைச்சிருக்கு.
ஸோ ஆரிஜினுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த போலை தான் நம்ம டாமினேட்டிங் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேக் காம்பன்சேட்டரில் எப்போவுமே நமக்கு டாமினேட்டிங் போல் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ இப்போ இங்கே டிரைவ் பண்ணியிருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இதனுடைய மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் அண்ட் எந்த பாயிண்ட்ல நமக்கு ஃபேஸ் வந்து லேக் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் v நாட் ஆஃப் எஸ் டிவைடட் பை vi ஆஃப் எஸோட வேல்யூவை நமக்கு 1 ப்ளஸ் டவ் இன்டூ எஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா இன்டூ டவ் இன்டூ எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் ஃபேஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம ஜே ஒமேகா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ v நாட் ஆஃப் ஜே ஒமேகா டிவைடட் பை vi ஆஃப் ஜே ஒமேகா வேல்யூ வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம ஜே ஒமேகா ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இன்டூ டவ் அண்ட் அதே மாதிரி டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் பீட்டா இன்டூ ஜே ஒமேகா இன்டூ டவ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ மேக்னிடியூட் வேணுங்கும் போது இந்த ரேஷியோக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் v நாட் ஆஃப் ஜே ஒமேகா டிவைடட் பை vi ஆஃப் ஜே ஒமேகா வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு தான். ஸோ இங்கே நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் இங்கே நமக்கு ஒமேகா ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டவ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்னிடியூடோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ நம்ம ஃபேஸ் ஆங்கிளுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் ஆங்கிளுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் டி பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏங்கிறது வந்து ரியல் பார்ட், பிங்கிறது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ அந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லீட் காம்பன்சேட்டருக்கு பார்த்த மாதிரியே இந்த லேக் காம்பன்சேட்டருக்கு ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூவாக tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ டவ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பீட்டா டவ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த இன்ஸ்டன்ட்டில் நமக்கு மேக்ஸிமமாக ஃபேஸ் ஆங்கிள் வந்து லேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி பை டிவைடட் பை டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ட்டில் தான். ஸோ அப்போ கிடைக்கிற ஆங்கிள் தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபேஸாக இருக்கும். ஸோ நமக்கு ஒமேகா எம்மோட வேல்யூவை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பை டவ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பீட்டா வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எம்சிக்யூஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்த இந்த லேக் காம்பன்சேட்டருடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லேக் காம்பன்சேட்டரை யூஸ் பண்ணும்போது ஹை கெயின் வந்து கிடைக்கும். எந்த ஃப்ரீக்வன்சிலனா லோ ஃப்ரீக்வன்சிஸில். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு லோ பாஸ் ஃபில்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு மேட்ச் ஆகிறதுனால இந்த லேக் காம்பன்சேட்டரை நம்ம லோ பாஸ் ஃபில்டராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதனுடைய பேண்ட்வித் வந்து இங்கே டிக்ரீஸ்ட் ஆகிட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு ரைஸ் டைமும் செட்டிலிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சிஸ்டமுடைய டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேக் காம்பன்சேட்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸாக கிடைக்கும். ஸோ இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கூட நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிற லேக் லீட் காம்பன்சேட்டர் டைப்பை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லேக் அண்ட் லீட் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ்கேட் கனெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுலேயே மேலோட்டமான டெஃபினிஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு லேக் அண்ட் லீட் ரெண்டுமே இருக்குது. ஸோ லீடில் நமக்கு ஃபேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லீட் ஆகும், அதிகமாகும். அண்ட் லேக்கில் நமக்கு டிலேட் ஃபேஸ் வந்து கிடைக்கும். ஸோ லேக் அண்ட் லீட் அப்படிங்கும்போது ஃபேஸ் வந்து நமக்கு டிலேவும் ஆகும், ஃபேஸ் வந்து நமக்கு அதிகமும் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வைஸாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் லேக் அண்ட் ஃபேஸ் லீக் ரெண்டுமே நமக்கு அவுட்புட் சிக்னலில் இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கும். ஸோ லோ ஃப்ரீக்வன்சியில் நமக்கு ஃபேஸ் லேகுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸில் நமக்கு ஃபேஸ் லீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஜென்ரல் கன்சிடரேஷனே. ஸோ இதனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வைஸில் இது வந்து ஒரு கேஸ்கேட் காம்பினேஷன் ஆஃப் ஃபேஸ் லேக் அண்ட் ஃபேஸ் லீட் நெட்வொர்க்.
ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம லேக் அண்ட் லீட் தனித்தனியாக பார்த்துருப்போம். ஸோ இந்த லேக் நெட்வொர்க் அண்ட் லீட் நெட்வொர்க்கை நம்ம கேஸ்கேடாக கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த லேக் லீட் காம்பன்சேட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ டயக்ராமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு லீட் நெட்வொர்க்கு கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ R1 அண்ட் C1 வந்து நமக்கு இங்கே பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் இந்த R2 அண்ட் C2 நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது, விச் மீன்ஸ் இங்கே நமக்கு லேக் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ லீட் அண்ட் லேக் வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்கேட் காம்பினேஷனில் இருக்கிறதுனால தான் இதை நம்ம லேக் லீட் காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஷுவல் ப்ரொசீஜர் தான். இங்கேயும் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அண்ட் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ அவுட்புட் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் நமக்கு R2 அண்ட் C2 இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ் நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ சீரீஸில் இருக்கும்போது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ V0 of S is equal to R2 plus 1 by S into C2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R1 and C1 நமக்கு எப்படி இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது வித் சீரீஸ் ஆஃப் R2 and C2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க்குக்கு பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே செகண்ட் காம்பனண்ட்டாக நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுனால R1 into 1 by S into C1 divided by R1 plus 1 by SC1 அப்படின்னு இந்த parallel நெட்வொர்க்குக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சீரீஸ் நெட்வொர்க்குக்கு வேல்யூ வந்து நமக்கு R2 plus 1 by S into C2 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுமே இப்போ நமக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால இது ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான VI of S வேல்யூ வந்து இங்கே கிடைச்சிடும். இப்போ நமக்கு அவுட்புட் அண்ட் இன்புட் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இதிலிருந்து V0 of S divided by VI of S ஓட ரேஷியோ வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இதிலிருந்து நம்ம டயக்ராமேட்டிக்காக எஸ்பிளைனில் பிளாட் பண்ண முடியும். ஸோ இங்கே கிடைச்சிருக்க இந்த அவுட்புட் வேல்யூ அண்ட் இந்த இன்புட் வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரில் நமக்கு S plus 1 by R1 into C1 அப்படின்னு கிடைக்கும், into S plus 1 by R2 into C2, and denominatorல S square plus S into 1 by R1 C1 plus 1 by R2 C2 plus 1 by R2 into C1 plus 1 by R1 R2 C1 C2 அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னுமே ஸ்டாண்டர்டைஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ, அதாவது τ1 is equal to R1 C1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் τ2 is equal to R2 C2 and alpha and beta is equal to 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் இன்னுமே ஸ்டாண்டர்டைஸ்டாக மாறும். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பேராமீட்டர் நமக்கு லீட் நெட்வொர்க்கில் இருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு லெஸ் தேன் 1 இருக்கணும். அண்ட் அதே மாதிரி லேகில் தான் நமக்கு பீட்டா பேராமீட்டர் இருக்கும், விச் ஷுட் பி கிரேட்டர் தேன் 1. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா V0 of S divided by VI of S is equal to 1 plus S into τ1 into 1 plus S into τ2 divided by 1 plus τ1 by beta into S into 1 plus τ2 into beta into S அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம வேல்யூஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் எல்லாத்தையுமே பிளாட் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோஸ் எல்லாமே கிடைக்கும் அண்ட் டினாமினேட்டரில் நமக்கு போல்ஸ் கிடைக்கும். ஸோ S is equal to minus beta by τ1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் போலாக கிடைக்கும் அண்ட் செகண்ட் போல் நமக்கு -1 by beta τ2ல கிடைக்கும். அண்ட் ஜீரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீரோ நமக்கு -1 by τ1ல கிடைக்கும், செகண்ட் ஜீரோ -1 by τ2 அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கிடைச்சிருக்க இந்த போல்ஸ் அண்ட் ஜீரோஸை நம்ம எஸ்பிளைனில் ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஜீரோஸ் அண்ட் 2 போல்ஸ் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த லேக் லீட் காம்பன்சேட்டருடைய எஸ்பிளைனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் குவிக் ரெஸ்பான்ஸ் வித் குட் அக்யூரசி. ஸோ நமக்கு ஃபேஸ் லீடும் ஆகுது, ஃபேஸ் லேகும் ஆகுது. ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்தந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுனால இதனுடைய ஓவரால் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப குவிக்காக இருக்கும்.
அண்ட் அக்யூரஸியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காம்பன்சேட்டருடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். கண்ட்ரோலர்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக காம்பன்சேட்டருக்கும் கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோல் சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் இதனுடைய மேஜர் ரூலே. ஸோ நம்ம இங்கே ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்மளுடைய ரைஸ் டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும், ஸ்மாலஸ்ட் செட்டிலிங் டைம் இருக்கணும், ஸ்மாலஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் அண்ட் பீக் ஓவர்ஷூட் வேல்யூ வந்து நமக்கு மினிமைஸ்டாக இருக்கும்போது தான் நமக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது வந்து ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். ஸோ இப்போ இதில் வந்து இட் ப்ரொடியூசஸ் அவுட்புட் தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி எரர் சிக்னல். ஸோ இதனுடைய பேசிக் பிளாக் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஐடியா நமக்கு இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒரு பிளாக் டயக்ராம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு இங்கே ஜி ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு, அவுட்புட் சி ஆஃப் எஸ், இன்புட் வந்து நமக்கு ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு. இதுல நம்ம நெகட்டிவ் யூனிட்டி ஃபீட்பேக் நம்ம எடுத்திருக்கோம். இந்த கண்டிஷன்ல இங்க அரைஸ் ஆகுற இந்த எரர் சிக்னலை எடுத்து இந்த கண்ட்ரோலுடைய எலிமெண்ட்டுக்கு இன்புட்டை நம்ம ஃபீட் பண்றோம். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிற இந்த யூ ஆஃப் எஸ் அப்படிங்கிற சிக்னல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்த சிக்னல். ஸோ டைம் டொமைன்ல நமக்கு யூ ஆஃப் டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த யூ ஆஃப் டி வந்து நமக்கு எரர் சிக்னல் இ ஆஃப் டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலருடைய ரோலே பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் அவுட்புட் விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த எரர் சிக்னல் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இன்க்ளூட் ஆகும் விச் இஸ் கேபி. ஸோ யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டூ யூ இ ஆஃப் டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுல இந்த கேபி அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைம் டொமைன்ல இருக்கிறது வந்து இப்போ நமக்கு எஸ் டொமைனுக்கு மாறும். ஸோ யூ ஆஃப் டிக்கு நமக்கு யூ ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும் அண்ட் கேபி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால அப்படியே இருக்கும் அண்ட் இ ஆஃப் டிக்கு நமக்கு இ ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ரேஷியோ அதாவது யூ ஆஃப் எஸ் டிவைடட் பை இ ஆஃப் எஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு கேபி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலருடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த பிளாக்ல இருக்க வேல்யூ நமக்கு இங்க கேபி அப்படின்னு இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலருடைய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு சேஞ்ச் த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஸ் பர் த ரெக்வயர்மெண்ட். ஸோ ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிஸ்டமுடைய டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் தான் இந்த ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். ஸோ இதுதான் இதனுடைய பேசிக் அவுட்லைன். நெக்ஸ்ட் அடுத்த டைப் பார்க்கலாம். செகண்டா நம்ம பார்க்க போற டைப் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். ஸோ இதுல பேர்லயே பாத்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் அப்படிங்கும்போது நமக்கு இங்க அவுட்புட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா எரர் சிக்னலுடைய டெரிவேட்டிவ்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ அங்க ப்ரொபோர்ஷனலுக்கு எப்படி நமக்கு எரர் சிக்னலுக்கு ப்ரொபோர்ஷனலா பார்த்தோமோ இங்க அதே மாதிரி டெரிவேட்டிவ் ஆஃப் எரர் சிக்னலா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதுதான் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலருடைய ரோல். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஆஃப் டி அதாவது அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு கேடி இன்டூ டிஇ ஆஃப் டி டிவைடட் பை டிடி அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த எரர் சிக்னல் இ ஆஃப் டி உடைய டெரிவேட்டிவ் வேல்யூக்கு நமக்கு அவுட்புட் வந்து ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ அகெயின் அடுத்த ஸ்டெப்பா நம்ம லாஸ்ட்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு டைம் டொமைன்ல இருக்கிறது இந்த மாதிரி எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக யூ ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கேடி அப்படிங்கிற இந்த டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்ட் நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டி பை டிடி ஆஃப் இ ஆஃப் டி அதாவது டிஃபரன்சியேஷன் ப்ராப்பர்ட்டி இன் டைம் டொமைன்ல வந்து நம்ம இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்மளோட பிளேலிஸ்ட்ல. அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன்.
ஸோ நமக்கு u of s is equal to kd into s into error signal e of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இதில் இருக்க வேல்யூவை நம்ம ஆட் பண்ண முடியும் பிளாக் டயக்ராமில். ஸோ u of s divided by e of s is equal to kd into s அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is nothing but the transfer function of the derivative controller. ஸோ இதில் இந்த kd அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ஸ் டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of sக்கு முன்னாடி ஒரு பிளாக்கை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய வேல்யூ தான் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் கண்ட்ரோலருடைய பிளாக் டயக்ராம். ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு மேக் அன் அன்ஸ்டேபிள் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்டூ ஸ்டேபிள் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ எப்பெல்லாம் நமக்கு சிஸ்டம் அன்ஸ்டேபிளாக இருக்கோ அப்போ ஸ்டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணலாம். தேர்ட் டைப் இன்டெக்ரல் கண்ட்ரோலர். ஸோ நேம்லேயே வந்து இன்டெக்ரல் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு இங்கே அவுட்புட் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எரர் சிக்னலை பொறுத்து தான் இந்த என்ன டைப் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இன்டெக்ரல் அப்படிங்கிறதுனால எரர் சிக்னல் நமக்கு இ ஆஃப் டி அப்படின்னு இருக்கும். ஸோ இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் இ ஆஃப் டிக்கு தான் நமக்கு இந்த யூ ஆஃப் டி அவுட்புட் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ u of t is equal to ki, அதாவது இந்த இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் e of t into dt அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் இப்போ மாறும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். ஸோ u of s is equal to கான்ஸ்டன்ட் நமக்கு அப்படியே இருக்கும். இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி இன் டைம் டொமைனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதாவது f of t dt அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா f of s divided by s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு e of t அப்படின்னு இருக்கிறதுனால e of s divided by s அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ u of s divided by e of s ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ki divided by s அப்படின்னு கிடைக்கும், which represents the transfer function of integral controller. ஸோ இப்போ பிளாக் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இன்புட் ஆர் ஆஃப் எஸ் அவுட்புட் சி ஆஃப் எஸ் இருக்கும். இன் பிட்வீன் நமக்கு ஜி ஆஃப் எஸ் பிளாக் இருக்கும். இப்போ இதில் இந்த இன்டெக்ரல் கண்ட்ரோலருக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால அதனுடைய வேல்யூ விச் இஸ் கேஐ பை எஸ்ஸை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதனுடைய பிளாக் டயக்ராம் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு டிக்ரீஸ் த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ. ஸோ இதுவும் நம்மளுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெக்குவயர்மெண்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்பெல்லாம் நமக்கு இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூவை கம்மி பண்ணணுமோ அப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் டைப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர், அதாவது பிடி கண்ட்ரோலர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் பிசி தனியாக பார்த்தோம் அண்ட் அதே மாதிரி டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் டிசி தனியாக பார்த்தோம். ஸோ இப்போ ப்ரொபோர்ஷனல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் அப்படிங்கும்போது ப்ரொபோர்ஷனல் டைப் அண்ட் டெரிவேட்டிவ் டைப் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதனுடைய அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் அண்ட் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலராக இருக்கும். ஸோ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலரில் நம்ம u of t is equal to kp into e of t அப்படின்னு எடுத்திருப்போம், which represents the proportional controller. and derivative controllerல நமக்கு எரர் சிக்னலுடைய டெரிவேட்டிவா கிடைச்சிருக்கும். ஸோ kd into d by dt of e of t அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணுறதுனால நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ டைம் டொமைனில் இருக்கிறது எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ u of s is equal to kp into e of s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டெரிவேட்டிவ் டைப்புக்கு kd into ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா s into e of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் e of s காமனாக இருக்கிறதுனால அதை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா kp plus kd into s into e of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து இந்த கண்ட்ரோலர் டைப்புக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ u of s divided by e of s ஓட வேல்யூவாக நமக்கு kp plus kd into s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த கண்ட்ரோலர் டைப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இங்கே இன்க்ளூட் பண்ணது இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு இம்ப்ரூவ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் வித்தவுட் அஃபெக்டிங் தி ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ இப்போ ஒரு சிஸ்டம்ல நம்ம ஸ்டேபிளா மாற்றணும் அப்படிங்கும்போது, அதே நேரத்தில் அதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் எரரை நம்ம எந்த விதமான சேஞ்சும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலரை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காம்பினேஷனா நம்ம பார்க்க போறது ப்ரொபோஷனல் இன்டெக்ரல் கண்ட்ரோலர். ஸோ இங்க நம்ம ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் அண்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் இது ரெண்டுத்தையும் தான் கம்பைன் பண்ண போறோம். ஸோ இதனுடைய அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் வில் பி அ காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட் ஆஃப் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் அண்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலர். ஸோ ப்ரொபோஷனல் கண்ட்ரோலருக்கு நமக்கு u of t is equal to kp into u of t அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் டைப்ல நமக்கு ki into integral of e of t dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு kp into e of s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ki into e of s divided by s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம e of s கம்பைன் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ u of s divided by e of s டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா kp plus ki divided by s அப்படின்னு கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம பிளாக் டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த PI கண்ட்ரோலருக்கு நமக்கு kp plus ki by s அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த PI கண்ட்ரோலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு டிக்ரீஸ் த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வித்தவுட் அஃபெக்டிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்மளுடைய PD கண்ட்ரோலர்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை நம்ம எதுவுமே பண்ணலை. அதாவது இதை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே PIல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம் வித்தவுட் அஃபெக்டிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸோ எந்த தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கண்ட்ரோலரை வந்து சூஸ் பண்ணணும். லாஸ்ட் டைப் ஆஃப் கண்ட்ரோலர் ப்ரொபோஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் PID கண்ட்ரோலர். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காம்பினேஷன் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 கண்ட்ரோலரை கம்பைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர், செகண்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலர், தேர்ட் வந்து டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். ஸோ இது மூணுத்துடைய அவுட்புட்டை தான் நம்ம கம்பைன் பண்ணி u of t சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் PC உடைய வேல்யூ kp into u of t. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலருடையது ki into integral of e of t into dot. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து டெரிவேட்டிவ் கண்ட்ரோலருடைய வேல்யூ ஸோ kd into de of t divided by dt. ஸோ இந்த என்டையர் ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா u of s is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு kp into e of s அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ki into e of s divided by s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தேர்ட் போர்ஷனுக்கு டிஃபரன்சியேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது kd into s into e of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் e of s கம்பைன் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ u of s divided by e of s ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு kp plus ki by s plus kd into s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலரை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூவை சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ. இப்போ இதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த PID கண்ட்ரோலர் வந்து இட் இஸ் யூஸ் டு இம்ப்ரூவ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் டு டிக்ரீஸ் த ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ ஃபர்ஸ்டாக பார்த்த PD அண்ட் PI கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒன்று ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லைனா ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கண்ட்ரோலர் தான் இந்த PID கண்ட்ரோலர். ஸோ இதில் நமக்கு ஸ்டெபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரையும் நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய யூசஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் கண்ட்ரோலர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கண்ட்ரோலர் அண்ட் அதனுடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ், ஸ்டேட், ஸ்பேஸ், மாடல். ஸோ இப்போ இதனுடைய பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாடலுடைய பேசிக் எல்லாமே நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஜென்ரலாக ஸ்டேட்டுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் which summarizes the history of system to predict the output. ஸோ இப்போ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதனுடைய அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த என்டையர் சிஸ்டமுடைய ப்ரீவியஸ் வேல்யூஸ், அதாவது பாஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டமுடைய என்டையர் ஹிஸ்ட்ரி, அதாவது பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு அதனுடைய அவுட்புட்டை நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேட் வேரியபிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட் வேரியபிள் உடைய நம்பர் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ் இன் த சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் இது ரெண்டுமே வந்து இட் இஸ் கால்ட் as ஸ்டோரேஜ் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஈக்குவலண்ட் நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஸ்டேட் வேரியபிளுடைய நம்பராக இருக்கும். ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் செட் ஆஃப் வேரியபிள்ஸ் that determine the state of the system at any instant. ஸோ நம்ம எந்த டைம் இன்ஸ்டன்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த இன்ஸ்டன்ட்ல சிஸ்டமுடைய ஸ்டேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்டேட் வேரியபிள். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இருக்கிற இன்னொரு பேராமீட்டர் வந்து ஸ்டேட் வெக்டார். ஸோ இட் இஸ் அ வெக்டார் விச் கண்டைன்ஸ் த ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆஸ் எலமெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்துருக்க இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எலமெண்டா கன்சிடர் பண்ணி ஃபார்ம் பண்ற வெக்டார் தான் இந்த ஸ்டேட் வெக்டார். ஸோ இந்த ஸ்டேட் வேரியபிள் அண்ட் ஸ்டேட் வெக்டார்னா என்ன அப்படிங்கிற இந்த பேசிக் டெஃபினிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அப்ரோச் வந்து நம்ம எந்த மாதிரி சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட் வேரியபிள் அப்ரோச் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். அதாவது எந்த மாதிரி சிஸ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா, லீனியர் சிஸ்டம், நான்-லீனியர் சிஸ்டம், டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம், டைம் வேரியன்ட் சிஸ்டம், மல்டிபிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட் சிஸ்டம். ஸோ அதை தான் MIMO அப்படின்னு நம்ம ஜென்ரலாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸையுமே நம்மளால அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ண முடியும். இதுதான் இந்த ஸ்டேட் வேரியபிள் அப்ரோச்ல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜே. ஸோ ஜென்ரலாக இந்த ஸ்டேட் வேரியபிள் அப்ரோச்சை யூஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் பண்ண போகிறோம். ஆனால் இதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே, அதாவது லீனியருக்கு தான் பண்ண முடியும், நான் லீனியருக்கு முடியாது, அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் ஜென்ரலாக இந்த மாதிரி எல்லா சிஸ்டம்ஸுக்குமே நம்மளால அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட் வேரியபிள் அப்ரோச்சுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக என்ன அப்ரோச் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸை இந்த ஸ்டேட் வேரியபிள் அப்ரோச் எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமுடைய மாடல் அண்ட் அனாலிசிஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத தான் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா தான் இந்த ட்ராபேக்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டேட் மாடலில் ஓவர் கம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் 0 இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ எந்த விதமான இனிஷியல் கண்டிஷன்ஸுமே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில். ஸோ இது இதனுடைய ஃபர்ஸ்ட் ட்ராபேக். செகண்ட் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஸோ நம்ம நான் லீனியர் அண்ட் டைம் வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளால அனலைஸ் பண்ணுறது முடியாது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடலில். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம். ஆனால் நம்மளுடைய ஸ்டேட் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட்டாக இருக்கும்போது நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மளோட இன்புட் அவுட்புட் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம அனலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் ஆன் இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இப்போ இது நாலுத்தையுமே நம்மளோட ஸ்டேட் மாடலில் கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் மாடலில் நம்ம இனிஷியல் கண்டிஷன்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த ட்ராபேக்கை வந்து ஸ்டேட் மாடல் ஓவர் கம் பண்ணியிருக்கும். செகண்ட் வந்து இங்கே நமக்கு லீனியர் அண்ட் டைம் இன்வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும். ஆனால் ஸ்டேட் மாடலில் லீனியர், நான் லீனியர், டைம் வேரியண்ட், டைம் இன்வேரியண்ட் எல்லா சிஸ்டம்ஸுக்குமே நம்மளால அப்ளை பண்ண முடியும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்டுக்கு வந்து நம்மளால ஸ்டேட் மாடலை வச்சு அப்ளை பண்ண முடியும். ஆனால் இங்கே நமக்கு சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் தான் இருக்கு. இன்டர்னல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடல்ல இருக்காது. ஆனா நம்ம டெஃபினிஷன்லயே பார்த்திருப்போம். ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்லயும் அதனுடைய ஸ்டேட் என்ன அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட் வேரியபிளுடைய டெஃபினிஷன்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த எல்லா ட்ராபேக்ஸையும் நம்மளுடைய இந்த ஸ்டேட் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் கம் பண்ணியிருக்கிறதுனால தான் இது வந்து நமக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேட் ஸ்பேஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் இருக்கும். ஸோ இன்புட் வந்து நம்ம லெஃப்ட் ஹாஃப்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த பக்கம் நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. இது கூட அடிஷ்னலாக இங்கே நமக்கு ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ரெப்ரசன்டேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நமக்கு m நம்பர் ஆஃப் இந்த u of t எல்லாமே நமக்கு இன்புட் வேரியபிள்ஸாக இருக்கு. ஸோ u of t இன்புட் வேரியபிள்ஸ் வந்து நமக்கு m நம்பர்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு yp of t வரைக்கும் இருக்கு. ஸோ y1 y2 y3 இது எல்லாமே வந்து இட் ரெப்ரசன்ஸ் தி அவுட்புட் வேரியபிள்ஸ். p நம்பர் ஆஃப் அவுட்புட் வேரியபிள்ஸ் நமக்கு இருக்கு. அண்ட் அடிஷ்னல் நமக்கு இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து இங்க இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இது மூலமா தான் நமக்கு ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் நமக்கு சிஸ்டமோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா x1 of t x2 of t till n நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்புட் வேரியபிள்ஸ் இங்கே இருக்கு, இங்கே நமக்கு அவுட்புட் வேரியபிள்ஸ் அண்ட் அடிஷ்னலாக நமக்கு இங்கே ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸை வச்சு நெக்ஸ்ட் வெக்டார் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் வெக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், u of t அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெக்டார் அப்படிங்கும் போது நம்ம மேட்ரிக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ இண்டிவிஜுவலாக இந்த u1 of t அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசென்ட் ஸ்டேட் வேரியபிள். இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து வெக்டார். ஸோ இங்கே நமக்கு என்னென்ன வேல்யூஸ் ஆஃப் இன்புட் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே ஒரு மேட்ரிக்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ u1 of t u2 of t till um of t அப்படிங்கிறதுனால m இன்புட் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம இன்புட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ அவுட்புட் வெக்டார் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா y of t is equal to நமக்கு இங்க இன்புட் வேரியபிள்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அவுட்புட் வேரியபிள்ஸ் y1 of t y2 of t till yp of t வரைக்கும் இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம இங்க ஒரு வெக்டரா ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வெக்டர் y of t வந்து இங்க கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டேட் வெக்டார். ஸோ இது நம்ம இங்க x1 of t அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுனால இதனுடைய வெக்டார் x of t நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா இந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்புட் வெக்டார் அவுட்புட் வெக்டார் அண்ட் ஸ்டேட் வெக்டார். இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த வெக்டார் அதாவது இந்த மேட்ரிக்ஸை வச்சு நம்ம இதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட் மாடல். ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலுக்குன்னு ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டார் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறத வந்து ஸ்டேட் வேரியபிளாக எடுத்திருக்கோம். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டார் வேல்யூவை தான் நம்ம இங்கே எக்ஸ் அண்ட் மேலே ஒரு டாட் வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டாருடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா a இன்டூ எக்ஸ் பிளஸ் b இன்டூ u அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டார் எக்ஸ் ஆஃப் டி டாட் இஸ் ஈக்குவல் டு a இன்டூ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் b இன்டூ u ஆஃப் டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட் ஈக்குவேஷன் ஆர் டைனமிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அவுட்புட் வெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y of t is equal to c into x of t plus d into u of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்க இந்த வேல்யூஸ் a, b, c and d எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு மேட்ரிக்ஸை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ a represents the system or state matrix and இதனுடைய ஆர்டர் வந்து நமக்கு n cross nல வந்து இருக்கும்.
and B வந்து பார்த்தீங்க அப்படின்னா it represents the input matrix with the order of n cross m, and C represents output matrix with the order of p cross n, and last D matrix represents the transition matrix with the order of p cross m. ஸோ இதில் இந்த m n p இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா m வந்து நம்ம input variablesக்கு கொடுத்திருக்க நம்பர், n வந்து state variableக்கு கொடுத்திருக்க நம்பர், and p வந்து it represents the output variable number. ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த ABCD உடைய நோட்டேஷன். இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டேட் ஈக்குவேஷன் அண்ட் அவுட்புட் ஈக்குவேஷன்ஸை எப்படி நம்ம டிரைவ் பண்ணி இந்த ரிசல்டன்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக linear time invariant சிஸ்டமுக்கு the first derivative of the state variable, ஸோ d by dt of x of t தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா x of t மேலே ஒரு டாட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா it can be expressed as a linear combination of state variables and input. ஸோ ஈக்குவேஷன் வைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா x1 dot is equal to a11 x1 plus a12 x2 till a1n into xn plus செகண்ட் காம்பினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா b11 u1 plus b12 u2 till b1m um அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபி எல்லாமே வந்து இட் ரெப்ரசன்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ், அண்ட் இதில் வந்து x1 x2 இது எல்லாமே இட் ரெப்ரசன்ஸ் ஸ்டேட் வேரியபிள்ஸ், அண்ட் இந்த u வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் த இன்புட் வேல்யூஸ். ஸோ இதனுடைய லீனியர் காம்பினேஷனாக தான் இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூவை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இப்போ x1க்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கோமோ அதே மாதிரி x1 x2 அதாவது எவ்வளோ ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து till xn அப்படின்ற இந்த வேல்யூ வரைக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா an1 x1 plus an2 x2 plus till ann xn plus செகண்ட்ல பார்த்தீங்கன்னா bn1 u1 plus bn2 u2 till bnm into um வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம மேட்ரிக்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்டர்ல எழுதியிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு a11 a12 அதாவது இந்த a கோஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை x of t வேல்யூஸ் x1 x2 அதாவது ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம till n வேல்யூஸ் வரைக்கும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல ரோ பை காலம் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ a11 இன்டூ x1 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும், பிளஸ் a12 x2 till am இன்டூ xn அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி b ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம இங்க கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஃபாலோட் பை இன்புட் வேல்யூ u1 u2 till um. இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா b11 இன்டூ u1 பிளஸ் b12 into u2 till b1m into um அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டெரிவேட்டிவ் வேல்யூஸ் x1 டாட் x2 டாட் till xn டாட் நமக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸை தான் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து இட் ரெப்ரசன்ஸ் x of t டாட் அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ which is equal to இந்த entire square matrix நம்ம A அப்படின்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இங்க நமக்கு ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ x of t அப்படின்ற இந்த வெக்டரை நம்ம இங்க கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் b, நெக்ஸ்ட் u of t அப்படின்னு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இன்புட் வெக்டரா இங்க கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்ரிசஸோடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு நமக்கு n கிராஸ் n அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு இங்கே மெயின்டைன் ஆகும். x of t உடைய ஆர்டர் n கிராஸ் 1, b யோட வேல்யூ n கிராஸ் m அண்ட் u of t உடைய ஆர்டர் m கிராஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம x of t ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு a into x plus b into u அப்படின்னு நம்ம ஸ்டேட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணோம். இப்போ இன்புட்டுக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அவுட்புட் ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
So output variable வந்து it is a linear combination of state variable and input. Again அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்க நமக்கு coefficients வந்து a and b க்கு பதிலா c and d ஃபார்ம்ல இருக்கும். So y1 உடைய equation first எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா c11 into x1 plus c12 into x2 till c1n into xn அப்படின்னு நமக்கு n variables வரைக்கும் கிடைக்கும். Followed by next இப்போ d11 into u1 plus d12 into u2 till d1m into um அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி p number of அவுட்புட் ஈக்குவேஷன் நம்ம இப்படி எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அவுட்புட் வெக்டார் வேல்யூஸ் இந்த மாதிரி டிஃபைன் ஆகும். y1 y2 till yp வேல்யூஸ் வரைக்கும் நம்ம ஒரு மேட்ரிக்ஸா எடுத்திருக்கோம் which is equal to ஃபர்ஸ்ட் நமக்கு சி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இதுவும் அகெயின் சி அண்ட் டி எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ஸ் தான். ஃபாலோட் பை ஸ்டேட் வேல்யூஸ் x1 x2 till xn பிளஸ் அதே மாதிரி டி மேட்ரிக்ஸ் ஃபாலோட் பை இன்புட் வேல்யூஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மை தான் நம்ம ஈக்குவேஷன் வைஸா இங்க எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து கன்சாலிடேட் பண்ண ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் அவுட்புட் வெக்டார் y ஆஃப் t. இங்க நமக்கு சியா இருக்கும். இங்க நமக்கு x of t அப்படின்னு ஸ்டேட் வெக்டார் கிடைக்கும் பிளஸ் d இன்டூ இன்புட் வெக்டார் u of t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை தான் அவுட்புட் ஈக்குவேஷன் y of t is equal to c இன்டூ x of t பிளஸ் d இன்டூ u of t அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த சி மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் வந்து நமக்கு p cross n ஆ இருக்கும். x of t உடைய ஆர்டர் n cross 1, d உடைய ஆர்டர் p cross n, u of t உடைய ஆர்டர் வந்து நமக்கு m cross 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் இதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஃபர்தர் டாபிக்ஸ் அண்ட் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு மேட்ரிசஸ் உடைய ஆர்டர் என்ன அப்படின்னு தெரியும் போது நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனையுமே நம்ம ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம இந்த ஸ்டேட் ஸ்பேஸுக்கு கன்வர்ஷனாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொடுத்துருக்க சிக்னல் ஃப்ளோ கிராஃபுக்கு ஈக்குவலண்டான ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்குக்கும் இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துட்டு அதனுடைய ஸ்டேட் ஸ்பேஸ்ல கிடைச்சிருக்க வேல்யூஸ் ஆஃப் கோஃபிஷியன்ஸ் அதாவது ஏ பி சி டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூஸ் தான் நமக்கு நிறைய இடத்துல கொஸ்டின்ஸாக கேட்டிருப்பாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சிக்னல் ஃப்ளோ கிராஃப் இது எல்லாத்தையுமே நம்மளால இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம ரெண்டு டைப்பா கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்ல நமக்கு நியூமரேட்டர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், அதாவது 1 ஆர் ஏதாவது கான்ஸ்டன்ட் நியூமரேட்டர் இருக்கும். செகண்ட் டைப்ல நமக்கு நியூமரேட்டர்ல s பொறுத்து ஏதாவது பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் நமக்கு எப்படி ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை டிரைவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் அ கான்ஸ்டன்ட் நியூமரேட்டர். ஸோ ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ரேஷியோவை நம்ம y of s டிவைடட் பை u of s அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம நியூமரேட்டரை வந்து கான்ஸ்டன்டாக எடுத்திருக்கிறதுனால b நாட் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ஆஸ் யூஷுவல் நமக்கு டினாமினேட்டர்ல ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஜென்ரலைஸ்டாக இருக்கிறதுனால s பவர் n பிளஸ் a(n-1) s பவர் n-1 பிளஸ் till a1 into s plus a0 அப்படின்ற மாதிரி நமக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் sல கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல இருக்க இந்த டேர்ம் வந்து y of s கூட நமக்கு மல்டிப்ளை ஆகி இந்த மாதிரி கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா b0 into u of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்பதான் இந்த எஸ் டொமைன்ல இருக்கிறது வந்து நமக்கு டைம் டொமைன்ல கன்வெர்ட் ஆகும். ஸோ இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்க நமக்கு ஒவ்வொரு டேர்மா நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ s பவர் n இன்டூ y of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் d பை dtல கிடைக்கும். இங்க n பவர் இருக்கிறதுனால d பவர் n dtn அண்ட் இங்க ஃபங்க்ஷன் நமக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா y of t அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் ஜெனரல் ப்ராப்பர்ட்டி.
ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதில் நம்ம ஒவ்வொரு டேர்முக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா d power n y of t divided by dt power n plus a n minus 1 into d power n minus 1 y of t divided by dt n minus 1 plus ஸோ அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம்ஸ் நமக்கு a1 into dy of t divided by dt plus a0 into y of t is equal to b0 into u of t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ u of s அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு இங்க u of t கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி, அதாவது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி y of t டேர்ம் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இது நம்ம x1 அப்படிங்கிற டேர்முக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி u of t is equal to y அப்படின்னு நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் y of t உடைய வேல்யூ நம்ம x1 அப்படின்னு எடுத்திருக்கோம். செகண்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ, அதாவது y of t நம்ம t பொறுத்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ dy of t divided by dt அப்படிங்கறத நம்ம x2 அப்படின்னு இன்னொரு வேரியபிளா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இப்ப dy of t divided by dt ல இங்க y of t வேல்யூவை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னு அர்த்தம். which means d by dt of y of t யோட வேல்யூ என்ன x1. ஸோ x1 d by dt நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது நமக்கு தேவையான வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்மை தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிள் அண்ட் அதுக்கு மேல ஒரு டாட் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிப்போம். ஸோ dy of t divided by dt நம்ம x1 டாட் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா d ஸ்கொயர் y of t divided by dt ஸ்கொயர் is equal to x3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி டேர்ம், அதாவது இதை நம்ம d by dt of dy of t divided by dt எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு d ஸ்கொயர் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ dy of t divided by dt நமக்கு எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி நமக்கு x2 which is nothing but x1 பாருக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ x2வை இங்க ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா x2வை நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா x2 வித் டாட் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதனுடைய வேல்யூ. ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு வேல்யூஸையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா nth வேரியபிளுக்கு d power n y of t divided by dt power n ஓட வேல்யூவா நம்ம xn டிஃபரன்ஷியல், அதாவது டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டரா நம்ம xn வித் டாட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஜென்ரலைஸ்டு டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு டேர்மா எடுத்து அசியூம் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதை நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஜென்ரலைஸ்டு வேல்யூ ஃபார் nth டேர்முக்கு நமக்கு எப்படி கிடைச்சிருந்தது அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டர் xn டாட் அப்படின்னு கிடைச்சிருந்தது பிளஸ் an-1 இந்த டேர்முக்கு xn அப்படின்னு நமக்கு கிடைச்சிருந்தது பிளஸ் a1 இன்டூ இந்த டேர்முக்கு x2 அப்படின்னு கிடைச்சிருந்தது பிளஸ் a0 இன்டூ x1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ a0 இன்டூ x1 அப்படின்னு கிடைச்சிருக்கும் which is equal to b0 இன்டூ u of t நம்ம u அப்படின்னு இங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டர் xn டாட் தான் தேவைப்படும். ஸோ இங்க தேவைப்படுற இந்த டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டர் xn டாட் மட்டும் நம்ம ஒரு பக்கமா வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா minus a0 into x1 minus a1 into x2 minus till an minus 1 xn plus the remaining term b0 into u அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி அவுட்புட் ஈக்குவேஷன் நம்ம வேணும் அப்படிங்கிறதுனால y of t கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ y of t நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா x1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சுதான் இப்போ ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் ஈக்குவேஷனான எக்ஸ் டாட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா ஏஎக்ஸ் பிளஸ் பியூ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் இதே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வெக்டார் எக்ஸ் டாட் உடைய வேல்யூ. ஸோ இங்கே நம்ம nth வேரியபிளுக்கு தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு x1 டாட்ல இருந்து xn டாட் வரைக்கும் நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும் which is equal to a. இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து நமக்கு n cross nல இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூஸை ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் வேல்யூல இருந்து 1 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம
நமக்கு 0வா தான் இருக்கும். And அதே மாதிரி அதுக்கு அடுத்த வேல்யூ நம்ம ஃபில் பண்ணும்போது இந்த டயகனல் வேல்யூ, அதாவது இந்த 1 வந்து டயகனலா ஷிஃப்ட் ஆயிட்டே நமக்கு வரும். ஸோ இங்க நமக்கு 1 அப்படின்னு ஷிஃப்ட் ஆயிருக்கும். இப்போ அதுக்கடுத்த ரோவை நம்ம ஃபில் பண்ணும்போது இந்த 1 வந்து அடுத்த வேல்யூல இங்க டயகனலா ஷிஃப்ட் ஆகி நமக்கு இங்க 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ஃபில் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோல 1 வந்து நமக்கு இந்த எண்ட் பாயிண்ட்ல வந்து ரீச் ஆகும். அண்ட் ஃபைனலைஸ்டா அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ரோல வந்து ஃபில் ஆகும். ஸோ -a0, -a1, -a2, -an-2, -an-n அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி வந்து ஃபில் ஆகும். ஸோ ஜென்ரலைஸ்டா இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி பெரிய மேட்ரிக்ஸா கிடைச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது இது இன்னுமே ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலா நமக்கு ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ x1, x2 till xn ஸ்டேட் வேரியபிள்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கும். பிளஸ் பி வேல்யூ. ஸோ பி வேல்யூ நமக்கு யூஸ்வலாவே எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 0 இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க நமக்கு கான்ஸ்டன்ட், அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல நியூமரேட்டர்லேயே b0 டிவைடட் பை த பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த b0 தான் நமக்கு இங்க இருக்கும். ஜென்ரலா இதனுடைய வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு தான் இருக்கும். இன்டூ இங்க ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா u வெக்டார். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். இப்போ இதே மாதிரி நம்ம அவுட்புட் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணணும். ஸோ y is equal to cx plus d into u அப்படின்னு இருக்கு, which is equal to c யோட வேல்யூ again 1 0 0. நமக்கு b எப்படி பார்த்தோம்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 1ல எண்ட் ஆகும். சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு யூஸ்வலாவே 0ல எண்ட் ஆகும். ஃபாலோட் பை எக்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ x1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி nth வேரியபிள் அப்படிங்கிறதுனால xn வரைக்கும் இருக்கும். இங்க நமக்கு எந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸும் இல்லை. ஸோ d is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன்ஸை வச்சுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y of t is equal to நமக்கு x1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 into x1 அப்படின்னு கிடைக்கும், which is x1 plus 0 into x2 and எல்லாமே 0வோட மல்டிப்ளை ஆகுறதுனால 0ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு x1 அப்படின்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இன்னும் ஈஸியாகவே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்தா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு இன்னும் நல்லாவே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் ஃபார் த சிஸ்டம் வித் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே பார்த்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ y of s divided by u of s is equal to 1 by s square plus s plus 1 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் நமக்கு கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம், அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா s square plus s plus 1 into y of s is equal to 1 into u of s அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும், சாரி இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். அப்ப நமக்கு s ஸ்கொயர் இன்டூ y of s அப்படிங்கிற டேர்ம் வந்து எப்படி மாறும் அப்படின்னா d ஸ்கொயர் y of t டிவைடட் பை dt ஸ்கொயர் பிளஸ் dy of t டிவைடட் பை dt பிளஸ் y of t is equal to u of t அப்படின்னு நமக்கு இப்ப மாறும். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டர் நமக்கு 2 அப்படின்னு இருக்கிறதுனால இதில் நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் நமக்கு 2 அப்படின்னு இருக்கும், which is x1 and x2. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட் வேரியபிள்ஸ் தான் நமக்கு இங்க இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசிக்கா அசியூம் பண்ண வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் y of t is equal to x1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், which means dy of t divided by dt is equal to next x2 கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த y of t வேல்யூவை நம்ம இங்க அப்ளை பண்ணும்போது d by dt of x1 அப்படின்னு கிடைக்கும், which is nothing but x1 dot. அடுத்த டேர்மா இப்போ நம்ம d ஸ்கொயர் y of t divided by dt எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் x3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்க கிடைச்சிருக்க வேல்யூவை இதுல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு x2 டாட் அப்படின்னு கிடைக்கும்.
அண்ட் லாஸ்டா u of t is equal to u அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் ஈக்குவேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க டி ஸ்கொயர் வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா x2 டாட் கிடைச்சிருக்கு. ஸோ x2 டாட் பிளஸ் dy of t டிவைடட் பை dtக்கு வந்து நம்ம என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா x2 அப்படின்னு எடுத்திருக்கோம் plus x2 plus y of t value x1 is equal to u அப்படின்னு இருக்கு. ஸ்டேட் ஈக்குவேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால x2 டாட் மட்டும் நம்ம ஒரு பக்கமா வச்சுக்கலாம், which is equal to minus x1 minus x2 plus u அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன் இதே மாதிரி டிரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அவுட்புட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y of t which is equal to நம்ம x1 அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டார் எக்ஸ் டாட் விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு வேரியபிள்ஸ் தான். ஸோ x1 டாட் x2 டாட் அப்படின்னு எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பியூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏ நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும் இப்போ அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு 0ன்னு ஸ்டார்ட் ஆகணும், செகண்ட் எலிமெண்ட் தான் எப்போவுமே 1 அப்படின்னு இருக்கணும். இந்த ஏவுடைய ஆர்டர் வந்து நம்ம n கிராஸ் n அப்படின்னு எடுத்துக்கணும். என்னோட வேல்யூ இப்போ 2 அப்படிங்கிறதுனால 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே நம்ம 2 வேல்யூஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய கோஃபிஷியன்ஸ் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா -1 தான் இருக்கு. ஸோ -1 அண்ட் இங்கேயும் -1 ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிடும். எக்ஸ் வேல்யூ நமக்கு x1 இன்டூ இங்கே நமக்கு x2 அப்படின்னு கிடைக்கும். பிளஸ் பி வேல்யூ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் 1ல எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நம்மளால பண்ண முடியல அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, u கூட ஜஸ்ட் 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்கே நம்ம இப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்க வெறும் u மட்டும் கிடைக்கும். ஸோ ax பிளஸ் bu கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு தேவையான ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல், அதாவது டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டார் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் y ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா cx பிளஸ் du அப்படிங்கிறது தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் 0 அண்ட் எக்ஸ் வேல்யூ நமக்கு x1 இன்டூ x2 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா y of t is equal to x1 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். இதுல d வேல்யூ நமக்கு இல்லை, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால இதுதான் நம்மளுடைய ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் ஃபார் த கிவன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுலயே ஒரு ஷார்ட்கட்டும் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். Find the state space model for the system described by differential equation and இங்க நமக்கு differential equation கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா இருந்தது, இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை எப்படி நம்ம ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டுத்துலயுமே ஒரே ப்ராசஸ் தான், பட் இதுக்கு முன்னாடி ஸ்டெப் வந்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்மேட்ல கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இங்க நமக்கு டைரக்டா கொடுத்திருக்கிறதுனால இதுல இருந்து நம்மளுடைய அசம்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் வந்து 3 இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து 3, which is x1, x2 and x3. So first நம்ம assumption வந்து start பண்ணலாம் y of t. So y of t is equal to x1. Next dy of t divided by dt is equal to x2 அப்படின்னு எடுத்துக்கலாம், which is nothing but இந்த x1 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x1 டாட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் d ஸ்கொயர் y of t divided by dt ஸ்கொயர் is equal to x3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை இப்போ இங்க ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x2 டாட் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி t cube y of t divided by dt cube is equal to x3 டாட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் 3 அப்படிங்கிறதுனால தான் நம்ம 3யோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம், இங்கே 4 நம்ம இன்க்ளூட் பண்ணல. நெக்ஸ்ட் u of t is equal to நம்ம u அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணிருக்க இந்த அசம்ஷன்ஸை வச்சு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டி கியூபுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டார் x3 டாட்
plus d square termக்கு x3 கிடைச்சிருக்கு. So 2 into x3 plus 4 into dy of t divided by dtக்கு x2 அப்படின்னு எடுத்திருக்கோம் plus 6 into y of tக்கு x1 which is equal to u அப்படின்னு இருக்கு. So இதுல இருந்து x3 dot is equal to minus 6x1 minus 4x2 minus 2x3 plus u அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இதுல இருந்து நம்மளுடைய differential state vector equation x dot is equal to ax plus bu அப்படின்னு இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். x1 dot x2 dot x3 dot அப்படின்னு first matrix கிடைக்கும். a value fill பண்றதுக்கு n cross n matrix இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். So first 0 ஒரு 1 followed by 0. நெக்ஸ்ட்ல இந்த 1 வந்து இங்க diagonal shift ஆகும்னு சொல்லியிருந்தேன். So 0 0 1 அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் என்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே x1 உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன -6, x2க்கு -4, x3க்கு -2. xோட வேல்யூ x1, x2, x3. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த half of the equation வந்து இதுல கிடைச்சிரும். ரிமைனிங் வந்து இந்த u வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம b எடுத்துக்கலாம். ஸோ b வேல்யூ அகெயின் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1ல எண்ட் ஆகணும். இங்கே 3 டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஸோ 0 0 1 அப்படின்னு கிடைக்கும் இன்டூ u அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல். அகெயின் இதுல இருந்து இப்போ நம்ம அவுட்புட் ஈக்குவேஷனையும் டிரைவ் பண்ணணும். ஸோ அவுட்புட் ஈக்குவேஷன் y is equal to cx plus d into u. y of t யோட வேல்யூ நம்ம x1 அப்படின்னு தான் எடுத்திருக்கோம், which is equal to c 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 0 0 ஏன்னா 3 வேல்யூஸ் தான் இருக்கு, followed by x1 x2 x3. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ லாஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரியே தான் இந்த எக்ஸாம்பிளும் நமக்கு இருக்கு. ஆனால் இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆர்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். டி கியூப் அப்படின்னு இருக்கிறதுனால ஆர்டர் 3, which means நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் 3 தான் இருக்கு, which is x1, x2 and x3. ஸோ டைரக்டா நம்ம டிஃபரன்ஷியல் ஸ்டேட் வெக்டருடைய ஃபார்ம் x1 dot which is equal to ax plus bu இதை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு 3 வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ x1 dot x2 dot x3 dot அப்படின்னு நமக்கு இந்த பக்கம் கிடைச்சிருச்சு. a மேட்ரிக்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி செகண்ட் எலிமெண்ட் நமக்கு 1 இருக்கணும். 0 0 0 இந்த 1 டயகனலா இப்படி ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1 அண்ட் தேர்ட் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ், அதாவது இந்த y of t ல இருந்து லெஃப்ட்ல மூவ் ஆகுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனா சைன் வந்து நம்ம நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 2 இருக்கு, நெகட்டிவ்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால -2. நெக்ஸ்ட் y of t க்கு அப்புறமா நமக்கு dy of t divided by dt அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா இங்க அந்த டேர்ம் மிஸ் ஆகுறதுனால நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ மைனஸ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா -2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம a மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 3, ஸோ x1 x2 and x3 plus b யோட வேல்யூ அகெயின் 0 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்கு, 10 அப்படின்னு இருக்கு. ஸோ 10 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இன்டூ u. ஸோ இதுதான் அதோடைய ஷார்ட்கட்டே. நம்ம ஜஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்ல இருந்து லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகணும் அண்ட் அதனுடைய சைனை நம்ம கரெக்டா இங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். அது மட்டும் தான் இங்க கண்டிஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ y வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா cx plus d into u which is equal to c value again 1 0 0 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் x வேல்யூ நமக்கு x1 x2 x3 அப்படின்னு இருக்கும். d வேல்யூ இங்க இல்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க y உடைய ஈக்குவேஷன். ஸோ இதே மாதிரி நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம ஒரே இதில் நம்ம ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக நமக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏபிசி கேட்டாங்க அப்படின்னா அப்போ கிடைச்சிருக்க அந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபிசி வேல்யூஸ் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் கண்ட்ரோலபிள் கெனானிக்கல் ஃபார்ம்.
ஸோ கொஸ்டின்ல சில நேரத்துல நமக்கு அப்சர்வபிள் கெனானிக்கல் ஃபார்ம்ல தான் ஏபிசி வேல்யூஸை கேட்பாங்க. ஸோ கொஸ்டின்ல கண்ட்ரோலபிள்ல கேட்குறாங்களா இல்லை அப்சர்வபிள்ல கேட்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரோலபிள்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி ஏபிசி வேல்யூஸை ஜஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணா போதும். அப்சர்வபிள்ல கேட்கும்போது கிடைச்சிருக்க இந்த ஏபிசி வேல்யூஸ்ல நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ்க்கு பார்க்கலாம். அப்சர்வர்ல நமக்கு வேணுங்கும் போது கிடைச்சிருக்க இந்த கண்ட்ரோலபிள் வேல்யூவை நம்ம ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு அப்சர்வபிள் டைப்ல கிடைக்கும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல நமக்கு ஏ வேல்யூ எந்த மாதிரி கிடைச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது 0100001 இந்த மாதிரி கிடைச்சிருந்தது. இந்த வேல்யூவை நம்ம அப்படியே நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்சர்வபிள் ஃபார்ம்ல கிடைக்கும். அதாவது ரோஸை நம்ம காலமா மாற்றணும், காலமை ரோஸா மாற்றணும். ஸோ அப்படி ரீச் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்சர்வபிள்கான கெனானிக்கல் ஃபார்ம் வந்து ஃபார் ஏ மேட்ரிக்ஸ் இங்கே கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பி மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலபிள் டைப்ல ஜென்ரலா நமக்கு 0ல ஸ்டார்ட் ஆகி 1ல வந்து நமக்கு எண்ட் ஆகும். அப்சர்வபிள் டைப்ல அப்படியே ஆப்போசிட், 1ல நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கும், எண்டிங் வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் பி மேட்ரிக்ஸுக்கான ஃபார்மேட். அண்ட் சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அண்ட் எண்டிங்ல நமக்கு 0 இருக்கும். ஆனா அப்சர்வபிள் டைப்ல அப்படியே ரிவர்ஸ்டு வேல்யூ. ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு 0 இருக்கும் அண்ட் எண்டிங்ல நமக்கு 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் இந்த சின்ன சேஞ்சஸ். ஸோ கொஸ்டின்ல கண்ட்ரோலபிள் கேட்குறாங்களா இல்லை அப்சர்வபிள் கேட்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் நியூமரேட்டரில் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்த மாதிரி தான் பார்த்தோம். இப்போ நம்ம நியூமரேட்டரில் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெரிவேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஃபார்மேட் எல்லாமே சேம் தான். ஸோ டைரெக்டாக நம்ம இப்போ இங்கே எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு இது இன்னுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா y of s by u of s is equal to 2s plus 4 divided by 2s square plus 3s plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ல நமக்கு ஒரு பாலினாமியலாக இருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து இட் ரெப்ரசன்ஸ் இன்புட் அண்ட் டினாமினேட்டர்ல இருக்க இந்த வேல்யூ இட் ரெப்ரசன்ஸ் தி அவுட்புட். ஸோ இப்போ இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஏ வேல்யூ நம்ம ஃபில் பண்ணும்போது இங்க நமக்கு ஆர்டர் பவர்ல 2 இருக்கிறதுனால ஆர்டர் நமக்கு 2 தான். ஸோ ஸ்டேட் வேரியபிள்ல நமக்கு x1 x2 அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கு. ஸோ நமக்கு இங்க 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் 0 ஃபாலோட் பை 1. டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த வேல்யூவை பொறுத்து நம்ம இப்ப ஏவை தான் ஃபில் பண்ண போறோம். ஸோ அங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்ல இப்படி மூவ் பண்ணணும், டைரக்ஷன் அண்ட் அதே மாதிரி இதனுடைய சைன் நம்ம இங்க சேஞ்ச் பண்ணி எடுப்போம். ஸோ நமக்கு இங்க 2 அப்படின்னு இருக்குன்னா இங்க நம்ம -2 அப்படின்னு ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் 3. ஸோ -3 அப்படின்னு நம்ம இப்படி ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பி வேல்யூ ஃபில் பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் சேம் தான், 0ல ஸ்டார்ட் ஆகி 1ல எண்ட் ஆகணும். அண்ட் சி வேல்யூ இப்போ ஃபில் பண்ணும்போது என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க நமக்கு நியூமரேட்டர்ல கான்ஸ்டன்ட் 1 இல்லை, அதனால இதனுடைய வேல்யூ இங்க டினாமினேட்டர்ல எப்படி லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 4 அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும், ஃபாலோட் பை நெக்ஸ்ட் வேல்யூ என்ன 2. ஸோ இங்க நம்ம எந்த சைன் சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் நியூமரேட்டர்ல நமக்கு ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் இருக்கும்போது ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை ஃபார்ம் பண்றதுக்கான பேசிக் ப்ரொசீஜர். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So y of s divided by u of s is equal to 2s cube plus 4s square plus 3s divided by 3s power 4 plus 5s cube plus 6s square plus 2 அப்படின்னு நமக்கு ஒரு transfer function கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த transfer functionல again நமக்கு ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான் நியூமரேட்டர்ல இருக்கு. ஸோ ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிளா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல இருக்கிற ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு அப்படின்னா 4 அப்படின்னு இருக்கு, which means order 4 அப்படிங்கிறதுனால number of state variables நமக்கு 4, which are x1, x2, x3 and x4. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஒன்றுனா ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ n வேல்யூ 4 அப்படிங்கிறதுனால 4 cross 4 தான் இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டரா நமக்கு இருக்கும், which is equal to.
ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், செகண்ட் எலிமெண்ட் 1 ஃபாலோட் பை 2 zeros. அடுத்த ரோக்கு நமக்கு இந்த 1 வந்து இப்படி டயகனலா ஷிஃப்ட் ஆகும். ஸோ 0 இது ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 0 அண்ட் அதே மாதிரி 0 0 1 ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே கிடைக்கும். ஃபோர்த் ரோக்கு நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே இருக்க டினாமினேட்டருடைய கோஃபிஷியன்ஸை நம்ம லாஸ்ட்ல இருந்து லெஃப்ட்ல மூவ் பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 2. ஸோ -2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எஸ்ஸோட கோஃபிஷியன்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம 0 ஆட் பண்ணணும். ஸோ 6 அப்படின்னு டைரக்டாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் எஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் 6. ஸோ -6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ் கியூபோட கோஃபிஷியன்ட் 5. ஸோ -5 அப்படிங்கிறது தான் நமக்கு ஏ மேட்ரிக்ஸோடைய வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக என்ன கோஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஒவ்வொரு மேட்ரிக்ஸையும் நம்ம ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் பி வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ பி விச் இஸ் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எண்டிங் வேல்யூ நமக்கு 1. இப்போ இதனுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 வேல்யூஸ் இருக்கணும். ஸோ 0 0 ஃபில் பண்ணோம் அப்படின்னா பி மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சி. ஸோ இந்த மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நியூமரேட்டரில் இருக்க பாலினாமியலை நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் லாஸ்ட் வேல்யூல இருந்து நம்ம லெஃப்ட் நோக்கி போகணும். இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லாததுனால 0 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட கோஃபிஷியன்ட் 3. சைன் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம அப்படியே இங்கே ரெப்ரசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு எஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் 4. ஸோ 4 அண்ட் எஸ் கியூபுடைய கோஃபிஷியன்ட் 2. ஸோ இங்கே ஃபில் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு ஏபிசி மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ. அண்ட் இதை வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் ஃபார் அ லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம் நமக்கு ஈக்குவேஷனாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா x dot is equal to ax plus bu and output equation y is equal to cx plus du அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். which means இங்கே நமக்கு x dot அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் x தான். ஸோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் s into x of s அப்படின்னு கிடைக்கும். அதாவது dx of t divided by dt இந்த டேர்முக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் உடைய ஈக்குவலண்ட் வேல்யூவாக நமக்கு s into x of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். which is equal to a into x of s plus b into u of s அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்துலேயுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் இந்த டேர்மில் நமக்கு எக்ஸ் ஆஃப் எஸ் காமனாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பக்கமாக எடுத்துட்டு இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் இருக்கிறதுனால ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு கம்பைன் பண்ணும்போது SI minus A அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் which is equal to B into U of S அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து எக்ஸ் ஆஃப் எஸோட வேல்யூவை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா SI minus A the whole inverse into B into U of S அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் அதாவது அவுட்புட் ஈக்குவேஷனுக்கும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஸோ y of s is equal to c into x of s plus d into u of s அப்படின்னு கிடைக்கும். இதில் இங்கே முன்னாடி கிடைச்சிருக்க x of s உடைய இந்த வேல்யூவை எடுத்து இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ c into si minus a inverse into b into u of s plus d into u of s அப்படின்னு கிடைக்கும். அகெயின் இதில் u of s காமனாக இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான y of s ஈக்குவேஷன் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதிலிருந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் என்னவா வேணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் வேணும். ஸோ y of s டிவைடட் பை u of s எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இங்கே நமக்கு கிடைக்கும் which is equal to c into si minus a the whole inverse into b plus d.
இப்போ இதில் இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா y of s divided by u of s is equal to c into si minus a inverse into b அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால அதிலிருந்து c a b இந்த 3 வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அதை இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ் மாடலில் இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை டெரைவ் பண்ண முடியும்.